அனைவருக்கும் வணக்கம். இறையருளின் குருவருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தின் நிறைவு பகுதியாக இந்த கள் உண்ணாமை என்கிற அதிகாரத்தில் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 327வது பாடல் கள் உண்ணாமை. இந்த கள் உண்ணுதல் எவ்வளோ கொடுமை என்பதை எல்லா நீதி நூல்களும் சொல்லியிருக்கின்றன. திருவள்ளுவரும் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறார். நேற்றே நான் சொன்னேன், உண்ணற்க கல்லை பிடிக்காது, உனின் அப்படி சாப்பிட நினச்சியா சான்றோர்கள் நீ எண்ணப்பட மாட்டாய். நேற்று பார்த்தோம். இன்னொரு குரலில் சொல்கிறார், துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்றான் எஞ்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர். செத்து போனவனுக்கு கல் குடிச்சு மயங்கிறதுக்கு என்ன பெரிய வேறுபாடு? திருவள்ளுவருக்கு இருக்கிறார். ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் குடிக்கிற மக்களாக மாறிவிட்டார்கள். 80 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு குடிக்கிறார்கள். திருவள்ளுவர் சொல்கிறார், உனக்கும் செத்து போன பணத்துக்கு என்ன வேறுபாடு என்று திருவள்ளுவர் கேட்குறார். என் மேலே யாரும் கோபப்படக்கூடாது. கேட்பது திருவள்ளுவர். செத்தாரின் வேறல்லர் யார்? துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்சான்றும் நஞ்சு உண்பவர் கல் உண்பவர். நீ விஷத்தை தான் குடிக்கிறேன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். செத்து போய் கிடக்கிற பணத்துக்கும் நீ மயங்கி கிடக்கிறைய குடிச்சிட்டு உனக்கு என்ன வேறுபாடு? நீ குடிக்கிறது கல் அல்ல, அது நஞ்சு விஷம்ங்கிறார். அந்த விஷம் எப்படி நீ கொண்டு போய் அது ஸ்லோ பாய்சன் கல். இந்த விஷம் உள்ளே சாப்பிட்டோன்னே செத்துடுவான். கல் தினம் குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்பு வீணாக போயிடுது. இவ்வளோ கடுமையாக பேசுகிற அந்த கல்லை உண்ண வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டும். திருமூலர் போன்ற ஞானிகளும் அது ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. வாமத்தார் காமம் மது உண்டு மாழ்வர். வாமத்தோர் 4 பேரை சொல்கிறார். வாமத்தோர் நாள்தோறும் காமமும் மது உண்டு மாழ்வர், செத்து போயிடுவாங்க. திருவள்ளுவர் சொல்கிற அதே கருத்து பாருங்கள். அவரும் துஞ்சினார் செத்தார்னார், இவரும் செத்து போயிடுவீங்கிறார். காமத்தோர் காம கண் உண்டே கலங்குவர். ஓமத்தோர் உள் ஒளிக்கு உள்ளே உணர்வார்கள். நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. ஆனால் 4 பேரை சொல்கிறார். வாமத்தோர், காமத்தோர், ஓமத்தோர், நாமத்தோர். சக்தி வழிபாட்டினர் வாமத்தோர். இந்த 4ஆம் தந்திரம் வருகிற பொழுது சாக்த வழிபாடை பற்றி திருமந்திரத்தில் சந்திக்க போகிறோம். 4ஆம் தந்திரம் முழுமையும் சக்தி வழிபாடு சக்கரங்களை பற்றி பேசுவார். வாமத்தோர் சக்தி வழிபாட்டினர். தேவிக்கு திருப்தி தரும் வழியாக தாங்கள் மது உண்டு அருந்துவர். ஒரு சிக்கலான பண்பாடு நம்மகிட்ட இருக்குது. அது எவ்வளோ பேர் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. இன்றைக்கும் சக்தி வழிபாட்டு இருக்கிறவங்க அந்த கோயில்களில் கல் வச்சு வணங்குறாங்க. பல இடங்களில் மாமிசம் வச்சு வணங்குறாங்க. பெரும்பாலான சிறுதெய்வ வழிபாட்டில் ஆடு, கோழி, பெரும்பகுதி, சில இடங்களில் மாடு வெட்டி சாய்த்து 10 நாள் விருந்து சாப்பிட்டு வராங்க. அந்த தெய்வம் கேட்டுச்சா எனக்கு ஆடு வேணும்னு, கோழி வேணும்னு? இவன் விரும்புகிறத தெய்வத்துக்கு தான் சொல்லி வச்சு இவன் சாப்பிட்டு வரான். பல தெய்வங்களுக்கு கல் சாராயம் வச்சு படைக்கிறாங்க, சாராய பாட்டெல்லாம். ஏன்? உயர்ந்த இன்றைக்கி வழிபாட்டுக்குரிய காசி மாநகரிலே கால பைரவராக இருக்கிற காக்கும் கடவுளுக்கே எல்லாம் சாராய பாட்டில் தான் இன்றைக்கி இப்போ காசிக்கு போனாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பல சிறு தெய்வங்களில் சாராய பாட்டிலும் கல்லும் மாமிசமும் இருக்குது. இதையெல்லாம் திருமூலர் கண்டிக்கிறார். என் கருத்து இல்லை, தயவு செய்து என் கருத்து இல்லை, திருமூலர் சொல்கிறார். வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்வர். காமத்தோர் காம கல் உண்டே கலங்குவர். இன்னொருபடி மேலே சொல்ல போனால் கல்கத்தா காளி கோயில், உலகமகா சிறப்பு பெற்ற காளி கோயிலில் இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்படுகின்றன. அங்கே போய் நானே பயந்துட்டேன். ரத்தம் ஓடுது. ஆனால் சிறு சிறு ஆடாக இருக்குது, நல்ல கண்ணங்கரேன்னு சின்ன சின்ன ஆடு வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. அதைத்தான் வள்ளலார் போன்ற பெருமக்கள், புத்தர் போன்ற பெருமக்கள் தங்கள் உயிரை கொடுத்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் அந்த சினிமா பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. புத்தன் வந்தார், இயேசு வந்தார், இந்த மானிடர் திருந்த உழைத்தார், இவர் திருந்தவில்லை, அவர் வருந்தவில்லை, அந்த நல்லோர் வழியிலே நான் நடப்புன்ற மாதிரி பெரியவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இங்கே திருமூலர் சொல்கிறாருன்னு நான் எடுத்து சொல்கிறேன்னா, இனிமேலாவது பண்பட்ட சமூகம், அறிவார்ந்த சமூகம் இந்த பலியிடுதலையும் கள் வைத்து படைத்தலையும் இறைவன் பெயரால் தாங்களது படைத்து விட்டு உண்பதையும் நிறுத்தி கொண்டால் அன்பே சிவம், சிவம்தான் அன்பு,
அன்பு நெறிப்பட்ட சைவ வழிபாடு தழைக்கும். அதுதான் திருமூலர் சொல்லுகிற உயர்ந்த நெறி. அதுக்கப்புறம் சொல்கிற ஓமத்தோர், ஓமய பொருளாக இருக்கிற ஓங்கார உச்சி கம்பமாக இருக்கிற அந்த ஜோதியை அறிந்து அந்த சிரசிலே வழிபாடு செய்கிறவர் ஓமத்தோர். நாமத்தோர், சிவாய நம என்கிற 5 எழுத்தை 4 சொல்லி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். ஓமத்தோர் ஒளி வழிபாட்டில் இருக்கிறவர்கள், நாமத்தோர் சிவாய நம என்கிற அந்த 5 எழுத்தை சொல்லக்கூடியவர்கள். அந்த சிவாய நம என்கிற 5 எழுத்தை நால்வர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் 2 பதிகம் பாடியிருக்கிறார். நமச்சிவாய திருப்பதி 2 பதிகம் படிக்கிறார். இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு வைப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயமே. நமச்சிவாயம் என்கிற அந்த ஒரு சொல் 4 வேதங்களுக்கும் மேலானது. ஞானசம்பந்தர் திருவாக்கு 2 பதிகம் பாடியிருக்கார். அப்பர் பெருமான் 1 பதிகம் பாடியிருக்கார், நமச்சிவாய பதிகம். சுந்தரர் 1 பதிகம் பாடியிருக்கார். மாணிக்கவாசகர் எடுத்தோட நமச்சிவாயம் தான் ஆரம்பிக்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாயத்தில் தான் ஆரம்பிக்கிறார். ஒருபடி மேலே போய் சொல்கிறார், நானோயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதுமாய் தித்திக்கும் எம்பெருமான் தானே வந்து என் உளம் புகுந்தான், அதனால் உயிராரும் ஒருத்தாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தென்று வெறுத்திடவேன்னார். அப்போ இவ்வளோ பேசுனாங்க இல்லையா? இதை தாண்டி சிவவாக்கியர் போன்ற மிகப்பெரிய சித்தரே சொல்கிறார் நமச்சிவாய் நாமத்தோர். நமச்சிவாய் ரொம்ப முக்கியம். அதை யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் இறைவன்கிட்ட போக முடியும். திருமூலரை அப்படியே என்டாஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? ஆன 5 எழுத்துலே அண்டமும் அகண்டமும். சிவவாக்கியர் பாட்டு 3வது பாட்டு. 500 பாட்டு சிவவாக்கியர் பாட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு, உரையோடு வந்திருக்கு. ஆன 5 எழுத்துலே அகண்டமும் அண்டமும் அகண்டமும், ஆன 5 எழுத்துலே ஆதியான மூவரும். ஆதியான மூவர் யார்? பிரம்மா, திருமால், ருத்ரன். இந்த 3 பேரும் எங்கேருந்து வராங்கன்னா 5 எழுத்துலேருந்து வராங்க. ஆன 5 எழுத்துலே ஆதியான மூவரும், ஆன 5 எழுத்துலே அகாரமும் மகாரமும். அகாரம் உகாரம் மகாரம் 3ம் சேர்ந்தது ஓங்காரம். ஓங்கார பிரணவம் 3 எங்கே இருக்குன்னா 5 எழுத்துக்குள்ளே உட்காந்துருக்கு. ஆன 5 எழுத்துலே அடங்கலாவது உற்றதே. ஆன 5 எழுத்திலே எல்லாம் அடங்கியிருக்கிறது சிவவாக்கியர் சொல்கிறார். இப்போ 51 அட்சரம்னு எல்லாருக்கும் தெரியும், அதான் முடிந்த முடிவு. 51 அட்சரமும் 5க்குள்ளே அடங்கிடும். 5 எழுத்தும் 3க்குள்ளே அடங்கும், அகர உகர மகரத்துக்குள்ளே. இந்த 3 ஒரு கட்டத்தில் அகரத்தில் போய் நிற்கும். அகரம் தான் உயிர், அதுதான் பரம். அகரம் உயிரே திருமந்திரம். அகர முதல்வானே அணியாப்பு நூறானே ஞானசம்பந்தர் தேவாரம். அகரமுமாகி அதிபனுமாகி திருப்புகழ் அருணகிரிநாதர். இதுக்கெல்லாம் உச்சி மேலே நிற்கிறவர் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முதல் குறளே ஆகரம். முதல் குறளே அதுதான் முதல்ன்றார். அகர முதல், மற்றெல்லாம் பின்னாடி தான். ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் முக்கியம். இந்த அகரமும் எங்கே போய் ஒடுங்கும்னா உகரத்துக்குள்ளே ஒடுங்கி உகரம் மகரம் என்கிற என்ற சுழிமுனை மூலத்துக்குள்ளே போய் ஒடுங்கும். அந்த சுழிமுனை மூலத்துக்குள்ளே என்ற சுழிமுனைக்குள்ளே இருப்பது அந்த ஜோதி, அருட்பெருஞ்சோதி. அதையும் 4வது பாட்டில் சிவவாக்கியர் சொல்லிட்டார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை 4 தடவை ஒரு சொல்ல போடுறார் சார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நானும் நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மக்கள்தாம் கோடி 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 எண்ணிருந்த கோடியே. பாருங்கள், ஓடி 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 4 போடுறார், வாடி 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 4 போடுறார், அப்புறம் கோடி 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 4 போடுறார், அதை நாடி 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 இருந்து 4 போடுறார். இப்போ சிவவாக்கியர் என்ன சொல்கிறார்? 4வது பாட்டில் இந்த 5 எழுத்துன்னு சொன்னார். 3வது பாட்டில் ஆன 5 எழுத்துலே அண்டமும் அகண்டமும். ஆன 5 எழுத்துலே ஆதியான மூவரும். ஆன 5 எழுத்துலே அகாரமும் மகாரமும். ஆன 5 எழுத்துலே அடங்கலாவது உற்றதே. அந்த ஜோதி எப்படி பார்க்கலாம்? ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அதுதான் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். அதுதான் கோடி 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 எண்ணிருந்த கோடியாக அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கல் உண்ணாமல் இருக்க வேண்டும். கல் உண்ணாமல் இருப்போம், அருட்பெருஞ்சு பார்ப்போம், சிவாய நம என்று சிந்தித்திருப்போம். சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதுதான் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய உபாயம். சிவாய நம சொல்லுவோம், சிந்தித்திருப்போம், உயர்வோம், உய்து பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.